இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இப்ப நம்ம அப்பாவை எப்படியாவது ஜெயிலுக்கு போகாம காப்பாத்தணும். நடக்கிறதெல்லாம் பார்த்தா எனக்கு என்னமோ இது சாதாரண சிட்ஃபண்ட் மோசடி மாதிரி தெரியல. நம்ம குடும்பத்தை பழி வாங்கணும்னு யாரோ இதை வேணும்னே திட்டம் போட்டு பண்ண மாதிரி இருக்கு. சரி, நம்ம குடும்பத்தை பழி வாங்க நினைக்கிற அளவுக்கு அப்படி யார் இருக்கா? அதான் ஒண்ணும் தெரியல. நமக்கு தெரியாம நம்ம குடும்பத்துக்கு ஒரு பெரிய எதிரி இருக்காங்க. அதனால்தான் அந்த சிட்ஃபண்ட் ஆளுங்க கூட இருந்தவன் அவன் முகத்தை கூட காட்டாம கர்ச்சீஃபால அவன் முகத்தை மூடி இருந்தான். அவனோ இல்ல அவனை சார்ந்து யாரோ தான் இதெல்லாம் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். இல்ல, இதுக்கு முன்னாடி பெரியப்பாக்கு உடம்பு சரியில்லாம போனப்போ அது தற்செயலா நடக்கல. அவர் யூஸ் பண்ண டூத் பேஸ்ட்ல யாரோ பாம்பு விஷத்தை கலந்திருக்காங்க. ஏய், என்னடா சொல்ற? ஆமா, அவங்க யாருன்னு கண்டுபிடிக்க முயற்சி பண்ண, ஆனா என்னால கண்டுபிடிக்க முடியாம போயிடுச்சு. இதை ஏன்டா என்கிட்ட முன்னாடியே சொல்லல? நம்ம வீட்டுக்குள்ள வந்து பேஸ்ட்ல விஷத்தை கலந்திருக்காங்கன்னா அது நம்ம குடும்பத்தோட சம்பந்தப்பட்ட ஆளாதான் நிச்சயமா இருக்கணும். இந்த விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்சா அத பண்ணவ அலர்ட் ஆயிடுவான்னு தான் நான் சொல்லல. யாருன்னு கண்டுபிடிச்சு அதுக்கப்புறம் சொல்லலான்னு இருந்தேன். ஆனா இப்ப வரைக்கும் அது யாருன்னு கண்டுபிடிக்க முடியல. கோயிலையும் இதே மாதிரிதான் சாம்பார்ல விஷம் கலந்தாங்க. அப்ப நான் சொன்ன மாதிரி திட்டம் போட்டு தான் யாரும் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த வாட்டி அவங்கள விடக்கூடாது. அதுக்கு முதல்ல அந்த சிட்ஃபண்ட் ஆளுங்களை பிடிக்கணும். அவனுங்களை பிடிச்சிட்டா இதெல்லாம் செய்யறது யாருன்னு கண்டுபிடிச்சிடலாம். சரி, இப்ப எப்படி அவங்களை கண்டுபிடிக்கிறது? இப்ப நமக்கு இருக்கிற பெரிய பிரச்சனை என்னன்னா, நம்ம எதிரி நம்ம கண்ணுக்கு முன்னாடி இல்ல. அவன் யாருன்னு நமக்கு தெரியாது. அதனால்தான் அவன் நம்ம கூட கண்ணாமூச்சி விளையாடிட்டு இருக்கான். இப்ப அவனை கண்டுபிடிக்க நமக்கு இருக்கிற ஒரே வழி, நம்ம எதிரி யோசிக்கிற மாதிரி நாமளும் யோசிக்கணும். கரிகாலனை அவங்கள கண்டுபிடிக்க விடாம எப்படி தடுப்பீங்க? கரிகாலன் என்ன யோசிப்பான்னு நாம கண்டுபிடிச்சாலே நாம அவன்கிட்ட இருந்து மாட்டிக்காம தப்பிச்சிடலாம். அதனால அவன் எப்படியெல்லாம் யோசிப்பான், என்னெல்லாம் யோசிப்பான்னு நாம யோசிக்கணும். நீ சொல்றபடி பார்த்தா முதல்ல அந்த சிட்ஃபண்ட் காரங்களை தான் பிடிக்கணும். அவனுங்களை இப்ப எங்க போய் தேடுறத? அவனுங்க ஊரை விட்டு வெளியே போகாதபடி தடுத்தாச்சு. ஆனா இப்ப அவனுங்க கண்டிப்பா நம்ம ஊருக்குள்ள எங்கேயாவது ஒளிஞ்சிட்டு இருப்பானுங்க. நம்ம ஊர்ல இருக்கிற கோவில், சத்திரம், ஒதுக்குப்புறமான இடம்னு அவனுங்க ஒளிஞ்சுக்க வாய்ப்பு இருக்கிற எல்லா இடத்துலயும் நம்ம போய் தேடி ஆகணும். அப்படி தேடினா அவனுங்களை கண்டிப்பா கண்டுபிடிச்சிடலாம். சரி, அப்ப ஆளுக்கு ஒரு பக்கமா போய் தேடலாம். வா. வா.